தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தள்ளி வைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தள்ளி வைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக புற்றுநோயால் காலமாகிவிட்டார். பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து புதிய பிரதமர் பொறுப்பேற்ற பின்பு இந்திய தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவித்தது. தற்பொழுது வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டு 50 பேர் வரை மரணம் அடைந்துள்ளனர். 30 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அல்லது 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திமுக இறங்கியது. 500 கோடி ரூபாய் வரை செலவழிக்க முடிவு செய்திருந்தது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவும் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டதால் இது சாத்தியம் என்று திமுக கருதியது. ஆனால் எதிர்பாராத விதமாக விக்கிரவாண்டி கள்ளச்சாராய மரணம் திமுக அரசுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. திமுக இமேஜ் டேமேஜ் ஆகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தால் அது திமுகவுக்கு ஒரு சறுக்கலாக அமையும் என்று கருதப்படுகிறது. அதாவது வெற்றி பெறலாம், ஆனால் வாக்கு வித்தியாசம் குறையும். 1 லட்சம் வாக்குகள், 70,000 வாக்குகள், 50,000 வாக்குகள் என்ற வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியாது. குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற முடியும். 2வது இடத்தை பிடிக்கும் வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் மிக குறைவாக இருக்கும். ஆகவே திமுக இந்த தேர்தலை தள்ளி வைக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தள்ளி வைத்து அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண பிரச்சனை நீர்த்து போக செய்த பின் தேர்தலை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டு அந்த பிரச்சனை இன்னும் ஓயவில்லை. தமிழகம் முழுவதும் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டுள்ளது. போராட்டங்கள் அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடைபெற்றால் திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த கள்ளச்சாராய பிரச்சனை நீர்த்து போன பின்பு, இந்த பிரச்சனை மறைந்து போன பின்பு தேர்தலை நடத்தலாம். ஒரு சில மாதங்கள் கழித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்தலாம் என்று திமுக ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அவர்கள் கடிதம் அனுப்பப் போவதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது வேறு காரணங்களை காட்டி, அதாவது வெயில் கடுமையாக உள்ளது, அல்லது விக்கிரவாண்டி பிரச்சனை அது சமூக பிரச்சனையாக உருவாகலாம், கலவரம் உருவாகலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொது பிரச்சனைகளை காரணம் காட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தள்ளி வைக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யலாம். பரிந்துரை கடிதம் அனுப்ப திமுக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவின் இந்த முடிவு மற்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளன. ஏனென்று சொன்னால் இப்பொழுது திமுக போட்டியிட்டால், தேர்தல் நடைபெற்றால் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். வெற்றி பெறலாம், ஆனால் வாக்கு சதவீதம் குறையும், வாக்கு வித்தியாசம் குறையும். ஆகவே மற்ற கட்சிகளுக்கு அதிர்ச்சியாக உள்ளன. திமுக இந்த தேர்தலை தள்ளி வைக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பலாம் என்று கூறப்படுகிறது. இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.